அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். இன்னைக்கு பிப்ரவரி மாசம் 21ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இன்னைக்கு நைட்டுக்குள்ள இத தேய்ச்சு இந்த ஒரு பொருளை மட்டும் நீங்க பர்ஸ்ல வச்சாலே போதும். பணமே இல்லாத உங்க பர்ஸ்ல கூட கட்டுக்கட்டா பணம் சேர ஆரம்பிக்கும். நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய வகையில உடனடியா பலனை கொடுக்கக்கூடிய அதிசக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். வாங்க, இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு நமக்கு வெள்ளிக்கிழமை. இந்த வெள்ளிக்கிழமை நாள் சுக்கிர பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். சுக்கிர பகவானோட அதிதேவதை தான் மகாலட்சுமி தாயார். மகாலட்சுமி தாயார் நம்ம வீட்டுல நிரந்தர வாசம் செஞ்சிட்டாலே நம்ம வீட்டுல பண கஷ்டம்ங்கிற பேச்சுக்கு கூட இடம் இருக்காது. நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கை அமையும். ஐஸ்வர்யமும் தன தானியமும் சேர்ந்துகிட்டே இருக்கும். அந்த வகையில ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை நாள் நமக்கு முக்கியமான ஒரு நாளா இருக்கு. இந்த வெள்ளிக்கிழமை நாளுக்கு அற்புதம் சேர்க்கக்கூடிய வகையில அற்புதமான 2 சேர்க்கைகள் இந்த நாள்ல நமக்கு இருக்கு. அது என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இன்னைக்கு நமக்கு 999ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இருக்கு. இந்த ஏஞ்சல் நம்பர் நமக்கு ஒரு முழுமைய கம்ப்ளீஷனை குறிக்குது. அதாவது நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வருங்கிறத குறிக்கக்கூடிய நம்பர் தான் இந்த 999. இந்த சேர்க்கை எப்படி வருதுன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இன்னைக்கு நமக்கு மாசி மாசம் 9ஆம் தேதி. அடுத்ததா இன்னைக்கு நமக்கு நவமி திதி இருக்கு. இந்த நவமி திதி அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிஞ்சதுக்கு அப்புறமா வரக்கூடிய 9வது திதி. இந்த வருஷத்தோட கூட்டுத்தொகையும் அதாவது 2025ஓட கூட்டுத்தொகையும் நமக்கு 9ங்கிற நம்பர் தான் வருது. அந்த வகையில 999ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு. இதுல இன்னும் ஒரு விசேஷமான அமைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு காலையில 9:41 தான் இந்த நவமி திதி ஆரம்பமாகுது. அங்கேயுமே நமக்கு இந்த 9ங்கிற நம்பரோட சேர்க்கை இருக்கு. அடுத்ததா இந்த நாள்ல 369ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இருக்கு. இந்த 369 யுனிவர்சல் ஏஞ்சல் நம்பர்னே சொல்லலாம். இந்த 369ங்கிற ஏஞ்சல் நம்பரை பயன்படுத்தி என்ன வரம் கேட்டாலும் நிச்சயமா அது நமக்கு கிடைக்கும். பல லட்சம் பேருக்கு உடனடியா பலன் கொடுத்த பவர்ஃபுல்லான நம்பர் தான் இந்த 369. நிக்கோலா டெஸ்லா நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய நம்பர். இந்த 369 சேர்க்கை எப்படி வருதுன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இன்னைக்கு நமக்கு பிப்ரவரி மாசம் 21ஆம் தேதி. இதோட கூட்டுத்தொகை 3ங்கிற நம்பர் வரும். அடுத்ததா இன்னைக்கு நமக்கு வெள்ளிக்கிழமை. சுக்கிர பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். சுக்கிர பகவானுக்குரிய நம்பர்னு பாத்தீங்கன்னா 6. இந்த வருஷத்தோட கூட்டுத்தொகை நமக்கு 9. முன்னாடியே சொன்ன மாதிரி 3 9ஓட சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு. அந்த வகையில 369ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கையும் இன்னைக்கு நமக்கு இருக்கு. இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நாள்ல நீங்க செய்யக்கூடிய எளிமையான இந்த பரிகாரம் நிச்சயமா உங்க பொருளாதாரத்துல நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம்னு பாத்தீங்கன்னா, பண கஷ்டம் தீரணும்னு நினைக்கிறவங்க செய்யலாம். கடன் பிரச்சனை தீரணும்னு நினைக்கிறவங்களும், கொடுத்த பணம் திரும்பி வர்றதுக்காகவும், வீண் வரைய செலவுகள் குறையறதுக்கு, தன தானியங்கள் சேர்றதுக்கு, வறுமை நிலை மாறுறதுக்கு, இப்படி பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை உங்களுக்கு எதுவா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். அதே சமயம் பணவரவு அதிகரிக்கிறதுக்காகவும் பணத்தை சேர்த்து வைக்கிறதுக்காக கூட இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். இந்த வீடியோல பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்க வீட்டுல இருந்து மட்டும்தான் செய்யணும். மத்தபடி நமக்கு வேற எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது. அதே மாதிரி இந்த பரிகாரத்தை பொதுவா உங்க குடும்பத்துக்காக நீங்க செய்யுங்க. நல்ல ஒரு பண வரவும் ஐஸ்வர்யமும் பெருகணுங்கிற வேண்டுதலுக்காக நீங்க செய்யுங்க. மத்தபடி பண கஷ்டத்தையோ கடன் பிரச்சனையோ இந்த டைம்ல நீங்க உங்க மனசுக்குள்ள வச்சுக்க வேண்டாம். அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட நபருக்காகவும் செய்ய வேண்டாம். பொதுவா உங்க குடும்பத்துக்காக நீங்க செஞ்சாலே போதுமானது. இந்த பரிகாரத்தை இன்னைக்கு எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நைட்டு வரக்கூடிய சுக்கிரஹோரை நேரம், அதாவது நைட்டு 8 மணில இருந்து 9 மணிக்குள்ள நீங்க செய்யலாம். அதே மாதிரி இன்னைக்கு நைட்டு 9 மணில இருந்து 10 மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல நீங்க செய்யலாம்.
இதுலயும் பெஸ்டான டைம் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நைட்டு வரக்கூடிய 9 மணி 9 நிமிடங்கள் நமக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்டான டைமா இருக்கு. அதனால இந்த நேரத்தை முடிஞ்ச அளவுக்கு பயன்படுத்திக்கிறதுக்கு பாருங்க. இப்ப நான் சொன்ன 3 டைமும் உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இல்லைன்னா பரவாயில்ல, நைட்டு 12 மணிக்குள்ள நீங்க எப்ப வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இப்போ இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம பர்ஸ்ல தான் இந்த பரிகாரத்தை செய்ய போறோம். அதனால பர்ஸ நல்லா சுத்தம் பண்ணிக்கோங்க. பர்ஸ்ல இருக்கக்கூடிய தேவையில்லாத பில்ல எடுத்து வெளியில தூக்கி போட்டுருங்க. அடுத்ததா பர்ஸ்ல வச்சிருக்கக்கூடிய இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்களை நீங்க எடுத்து வெளியில வச்சிருங்க. இந்த மாதிரியான தாந்திரிக பொருட்களை நம்ம பர்ஸ்ல வைக்கும் போது அதுல இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்கள் இருந்ததுன்னா அந்த தாந்திரிக பொருளுக்கான பலன், இந்த பரிகாரத்துக்கான பலன் நமக்கு கிடைக்காது. அதனால வண்டி சாவி, ஹேர் பின், சேஃப்டி பின், இந்த மாதிரி இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்களை இதுக்கு மேல நீங்க பர்ஸ்ல வைக்காம இருக்கிறது நல்லது. சரி, இந்த மாதிரி உங்க பர்ஸ சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததா நமக்கு ஒரு பட்டை தேவைப்படும். ஒரு சின்ன துண்டு பட்டை இருந்தாலே போதுமானது. சுருள் பட்டையும் நீங்க எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நார்மலா நம்ம எல்லாருக்குமே கடைகள்ல கிடைக்கக்கூடிய சாதாரண பட்டையும் எடுத்துக்கலாம். அந்த பட்டை இப்போ நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல கொடுக்கறேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த பட்டைக்கு பணவசிய சக்தி ரொம்ப ரொம்ப அதிகம். இந்த பட்டையோட வாசம் இருக்கக்கூடிய இடத்துல நிச்சயமா மகாலட்சுமி தாயார் நிரந்தரமா வாசம் செய்வாங்க. அந்த வகையில பட்டைய பயன்படுத்தி செய்யக்கூடிய எல்லா பரிகாரமும் எல்லாருக்குமே கை மேல பலனை கொடுக்கும். சரி, அடுத்ததா இந்த பரிகாரத்துக்கு ஒரே ஒரு சிட்டிகை அளவுக்கு ஜவ்வாது, அப்படி இல்லைன்னா ஒரே ஒரு சிட்டிகை அளவுக்கு பச்சை கற்பூரம் நமக்கு தேவைப்படும். இது ரெண்டுமே உங்ககிட்ட இல்லைன்னா பரவாயில்ல, பெர்ஃபியூம், பாடி ஸ்ப்ரே, அத்தர், இந்த மாதிரி ஏதாவது ஒரு வாசனை திரவியத்தை நீங்க எடுத்துக்கோங்க. அடுத்ததா நமக்கு எழுதுறதுக்கு பேனா, ஸ்கெட்ச் பென், மார்க்கர், கிளிட்டர் பென், பால் பாயிண்ட் பென், இதுல ஏதாவது ஒண்ணு தேவைப்படும். ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள். இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல முகம் கை காலை கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க. இந்த மாதிரி 3 முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும். எந்த விதமான நெகட்டிவான எண்ணங்களையும் இந்த டைம்ல உங்க மனசுக்குள்ள நீங்க வச்சுக்காதீங்க. இப்போ இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட உங்களுக்கு நல்ல ஒரு பணவரவு ஏற்படணும்னு சொல்லி மனசுருகி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய பட்டையில இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய ஏஞ்சல் நம்பரை எழுதிக்கோங்க. அந்த நம்பரை இப்ப நான் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். 2918. இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன். 2918. இந்த நம்பர் மகாலட்சுமி தாயாரோட எனர்ஜியை நமக்கு அட்ராக்ட் பண்ணி கொடுக்கும். வெள்ளிக்கிழமை நாள்ல நாம இந்த நம்பரை பயன்படுத்தும் போது எல்லாருக்குமே 100% ரிசல்ட் கிடைக்கும். மகாலட்சுமி தாயாரோட பரிபூர்ணமான அருளும் நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த நம்பரை நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய பட்டையில எழுதினதுக்கு அப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய வாசனை திரவியத்தை, அதாவது ஜவ்வாது, அப்படி இல்லைன்னா பச்சை கற்பூரம் வச்சிருந்தீங்கன்னா அதுல ஒரு துளி அளவுக்கு எடுத்து இந்த நம்பருக்கு மேல தேய்ச்சி விட்டுருங்க. அப்படி இல்லைன்னா பெர்ஃபியூம், பாடி ஸ்ப்ரே, அத்தர், இத கூட நீங்க ஸ்ப்ரே பண்ணியோ அப்படி இல்லைன்னா தேய்ச்சோ விடலாம். இதுக்கப்புறமா இந்த பட்டைய உங்க 2 உள்ளங்கைக்கு நடுவுலையும் வச்சுக்கிட்டு பணம் உங்களை தேடி வர்ற மாதிரி நீங்க கற்பனை பண்ணி பாருங்க. கற்பனை பண்ணி பாக்குறதுக்கு கஷ்டமா இருந்ததுன்னா நீங்க பணத்துக்கான அஃபர்மேஷன்ஸ் எதையாவது சொல்லுங்க. தமிழ்ல அஃபர்மேஷன் சொல்லணும்னு நினைக்கிறவங்க நம்ம சேனல்ல எப்பயுமே நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய 4 திசைகளில் இருந்தும் 24 மணி நேரமும் நான் பணத்தை ஈர்த்து கொண்டே இருக்கிறேங்கிற அஃபர்மேஷனை நீங்க சொல்லுங்க. இங்கிலீஷ்ல சொல்லணும்னு நினைக்கிறவங்க ஐ ஆம் எ பவர்ஃபுல் மணி மேக்னெட்ங்கிற அஃபர்மேஷனை நீங்க சொல்லலாம். ஐ ஆம் ரிச்னு கூட சொல்லலாம். இப்படி ஏதோ ஒரு அஃபர்மேஷனை ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நீங்க சொன்னா கூட போதுமானது. இதுக்கப்புறமா இந்த பட்டைய பர்ஸ்ல நீங்க வச்சிருங்க. உங்க பர்ஸ்ல பணமே இல்லைன்னா கூட இந்த பட்டைய வச்சு கூட ஒரே 1 ரூபாயை மட்டும் நீங்க வச்சுக்கோங்க. உங்க பர்ஸ்ல கொஞ்சமாவது பணம் இருக்குன்னா 1 ரூபாய் சேர்த்து வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த பட்டை 1 மாசம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். இந்த பட்டைய வச்ச அடுத்த நிமிஷத்துல இருந்தே பணவரவுல ஏற்படக்கூடிய மாற்றங்களை நீங்க கண் கூட உணர முடியும். இந்த 1 மாசத்துக்குள்ளேயே பல மடங்கு பணத்தை இந்த பட்டை நமக்கு ஈர்த்து கொடுக்கும். 1 மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த பட்டை எப்ப உங்க கண்ணுல படுதோ அப்ப எடுத்து கால்படாத இடத்துல தூக்கி போட்டுருங்க. இவ்வளவுதான் இந்த பரிகாரம். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.